வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், T20 வேர்ல்ட் கப் நடக்குது இல்லையா, அதனுடைய ஹைலைட்டை தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 6. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீலங்காவும் ஐலாண்டும் சேர்ந்து தான் மேட்ச் நம்பர் 6 விளையாட போகிறாங்க. இதில் ஐலாண்ட் டாஸை வின் பண்ணி போலிங்கை தேர்வெடுத்தாங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு ஓப்பனராக சிசங்கவும் முஸ்கராவும் இணைந்து 24 பந்துகளிலே 28 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். முஸ்கரா 11 பந்துகளிலே 14 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் 3வது ஓவரில் 6வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். சிசரங்கருக்கு உறுதுணையாக மெண்டிஸ் களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஸ் 26 பந்துகளிலே 34 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். 8வது ஓவரிலே 2வது பந்தில் நிசங்க 24 ஓட்டங்கள் எடுத்திருந்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக மெண்டிஸுடன் இணைந்து பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக ரட்நாயக்க களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 6 ரன்களுக்குள்ளேயே முடிவடைந்து விட்டது. ஆமாங்க, ரட்நாயக்க 10வது ஓவரிலே முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக மெண்டிஸுடன் இணைய லேலலங்க பார்ட்னர்ஷிப் ஒன்றை உருவாக்கினார். களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 22 பந்துகளிலே 18 ரன்களை எடுத்த வண்ணம் இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் நிறைவுக்கு வந்தது. அடுத்ததாக களத்திலே இறங்கிய மெண்டிஸ் இவர்கள் இருவரும் சேர்ந்து 30 பந்துகளிலே 67 ரன்களை குவித்த வண்ணம் 18வது ஓவரிலே 4வது பந்தில் மெண்டிஸ் 44 ரன்கள் எடுத்த வண்ணம் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக மெண்டிஸுடன் இணைந்து சங்கக்கார பார்ட்னர்ஷிப் ஒன்றை போடுவதற்காக வந்தார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் ஏமாற்றத்திலேயே முடிவடைந்தது. முதல் பந்தில் சங்கக்காரர் அவுட்டாகி வெளியேறினார். ஸ்டேடியத்திலே ஆடியன்ஸுக்கு கலோ சொல்ல வந்திருப்பார் போல லக்கண்டு போயிட்டார். அடுத்ததாக மெண்டிஸுடன் இணைந்த கசரங்க 7 பந்துகளிலே 10 ரன்களை எடுத்துள்ள நிலையில் 6 விக்கெட்டுகள் இழப்பில் 163 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. 164 இலக்கை கொண்டு களத்திலே இறங்கிய ஐலாண்டுக்கு ஓப்பனராக சிப்பிங்கும் அசரங்காவும் இறங்கினாங்க. இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 20 பந்திலே 24 ஓட்டத்தில் நிறைவேறியது. 10வது ஓவரிலே 2வது பந்தில் சிட்லிங் 13 பந்தில் 6 ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக டெட்ரோ களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 28 பந்துகளிலே 38 ரன்கள் எடுத்துள்ள வகையில் அடிரா 7 ஓவரிலே 6வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிய டுக்கர் இவர்கள் இருவரும் சேர்ந்து அரை சதத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் 4வது ஓவரிலே 2வது பந்தில் டுக்கர் 18 பந்துகளிலே 21 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்தபடியாக கம்பர் களத்திலே இறங்கினார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான பார்ட்னர்ஷிப் 5 பந்துகளிலே 8 ரன்களை எடுத்திருந்தனர். இஸ்ரேல் 15வது ஓவரிலே முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்தபடியாக வந்த பேட்டர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக களத்திலே இறங்கினார்கள். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்கான எண்ணம் பலிக்காமலே போய்விட்டது. இறுதியில் 143 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆகினர். அதன் காரணமாக இலங்கை 20 ஓட்டங்களால் முதல் வெற்றியை பெற்றனர். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.